கோடை வெயில் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மக்கள் குளிர்ச்சியான காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை நாடி செல்கின்றனர். அந்த வகையில் வெயிலுக்கு ஏற்ற உணவில் முக்கிய இடம் வகிப்பது தர்பூசணி பழம். இதனால்தான் வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்பே தர்பூசணி விற்பனை களை கட்ட தொடங்கிவிட்டது. 92% நீர்சத்து மிகுந்த தர்பூசணி வெயிலால் ஏற்படும் நீர்சத்து குறைபாடுகளை நீக்கி நமது உடலை போதுமான அளவு நீர் சத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. தர்பூசணியில் வைட்டமின் சி சத்து அதிக அளவில் உள்ளதால் அது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தர்பூசணி அதிக இனிப்பு சுவையுடன் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் அதனை உண்ணக்கூடாது என்ற கருத்து உள்ளது. ஆனால் உண்மையில் ஒரு முழு தர்பூசணியில் 6.2 கிராமிலிருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரையிலான சர்க்கரையே உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் நீரிழிவு நோய் உள்ளவர்களும் இந்த பழத்தை அளவுடன் எடுத்துக் கொள்ளலாம். தர்பூசணியில் அதிகளவு நீர்சத்தும் நார்சத்தும் நிறைந்துள்ளதால் இதனை சாப்பிட்ட பின் நீண்ட நேரம் பசி எடுப்பதில்லை. இதனால் உடல் எடையை குறைக்க இந்த பழம் பெரிதும் உதவுகிறது. தர்பூசணியில் உள்ள லைகோபின் நமது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது. இதனால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைத்து இதய துடிப்பை சீராக வைக்க உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி சருமத்திற்கும் தலைமுடிக்கும் ஊட்டமளித்து பொலிவுடன் வைக்க உதவுகிறது தர்பூசணி பழம். இத்தனை சத்துக்கள் மிகுந்த தர்பூசணி பழத்தை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கீக்களூர் கிராமத்தில் பெரும்பாலான விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். தர்பூசணி பயிரிடப்பட்டு 65 நாட்கள் முதல் 75 நாட்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகிறது. ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் 8 டன் முதல் 10 டன் வரை பழங்கள் அறுவடை செய்வதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்போது நெடுஞ்சாலை மற்றும் சாலை ஓரங்களில் தர்பூசணி பழக்கடைகள் அதிகரித்து வருகின்றன. கோடை வெயிலை சமாளிக்க பொதுமக்களும் தர்பூசணி பழங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். உடலுக்கு குளிர்ச்சியையும் சத்துக்களையும் அள்ளித்தரும் இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் மணிவேலுடன் ஷீபா ஜானட்.